Good evening, I'm Shiva Pillai and here are today's top stories. Welcome to Arasa Prime News. மலேசிய தொழிலதிபர் ஆனந்த கிருஷ்ணன் மறைவு 40,000 கோடியை உதறி துறவியான மகன். மலேசியாவில் தொலைத்தொடர்பு, செயற்கைக்கோள், ஊடகம், எண்ணெய் எரிவாயு, ரியல் எஸ்டேட் என ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் ஏகே என்று அனைவராலும் அழைக்கப்படும் ஆனந்த கிருஷ்ணன். இலங்கை தமிழரான இவர் மலேசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளார். ஃபோர்ப்ஸ் மதிப்பீட்டின்படி 40,000 கோடி சொத்துகளுக்கு சொந்தக்காரரான ஆனந்த கிருஷ்ணன் தனது 86 வயதில் உடல் நலக்குறைவால் மலேசியாவில் காலமானார். இதுகுறித்து அவரது தனியார் முதலீட்டு நிறுவனமான உசாஹா தேகாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்களது தலைவர் டி. ஆனந்த கிருஷ்ணன் மறைவை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கிறோம். மலேசியாவை தன்னிறைவு பெற்ற தேசமாக கட்டியெழுப்புவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் கணிசமான பங்களிப்பை ஏகே வழங்கியுள்ளார். அவரது சமூக தொண்டு அடித்தட்டில் உள்ள லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்துள்ளது. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் மேக்சிஸ் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்தை நடத்தி வந்த ஏகே கடந்த 205-இல் இந்தியாவின் ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை $1 பில்லியன் சுமார் $800 கோடி வாங்கினார். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் இவரின் பெயரும் சேர்க்கப்பட்டது. மலேசியாவில் பிரதமராக இருந்த மகாதிர் முகமதுவின் நெருங்கிய நண்பராக விளங்கியவர் ஏகே. அந்த வகையில் தொலைத்தொடர்பு, செயற்கைக்கோள், ஒளிபரப்பு துறையில் ஏராளமான உரிமங்களை பெற்றார். மலேசியாவின் அடையாளமான 88 மாடி இரட்டை கோபுரங்களை கட்டமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஆனந்த கிருஷ்ணனின் பெற்றோர் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள்.